कपिकटकधुरीण कर्मकन्यस्तवाणः क्षपितदिविज सैन्य क्षत्रियेष्वग्रगण्यः जलधिरचितसेतुर्जानकीतोषहेतुः अधिपति गुणसान्द्र पातु मां रामचन्द्रः बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वम् अरोगता अजाड्यं वाक्पटुत्वञ्च हनुमत्स्मरणात् भवेत्। पूज्याय राघवेन्द्राय सत्यधर्म रताय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनवे। सुषमीन्द्र कराब्जोक्तं राघवेन्द्र गुरुप्रियं सुयतीन्द्र गुरुं वन्दे मूलरामार्चने रतम्। सर्वेऽपि सुखिनः सन्तु सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु सर्वे सुगुणशालिनः। எல்லா பாஷத்துக்கு முதல்ல இன்னைக்கு தமிழ்ல தான் பேசணும். என்ன ராகவேந்திரர் உலகத்துக்கு படிச்சது தமிழ்நாடு போனவாய்தான். அதனால தமிழ்ல பேசா ராயருக்கு ரொம்ப பிரீத்தி ஆகுது. நம்மள எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி கலியுக காமதேனு கல்பவருட்ச சதுரசனான ராகவேந்திரர் இந்த உலகத்துக்கு இந்த பூலோகத்துல பிறந்து 430வது வருஷமாயிருக்கு. இன்னைக்கு நாங்க செலிப்ரேட் பண்றது 430வது பர்த்டே செலிப்ரேஷன், பிறந்த நாள். இந்த திருநாள் உலகத்துக்கு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்ம வீட்டுல நாங்க பிறந்த நாள் ஃபெஸ்டிவல் நாங்க ஆச்சரணை பண்றோம், அனுஷ்டானம் பண்றோம். அது நம்ம வீட்டுக்கு மட்டும், உலகத்துல எல்லாரும் செலிப்ரேட் பண்ற ஒரு பர்த்டேன்னு அது ராகவேந்திரனுடைய பர்த்டே. வெறும் தமிழ்நாட்டு மட்டும் இல்லை, கர்நாடகத்து மட்டும் இல்லை, ஆந்திராவுக்கு மட்டும் இல்லை, சமக்கிர பாரத தேசத்துக்கு உலகத்துல ராகவேந்திரனுடைய டிவோட்டிகள் எங்கெங்க இருக்காங்களோ எல்லா இடத்திலையும் அனுஷ்டானம் பண்ற ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் அது ராகவேந்திரனுடைய பர்த்டே செலிப்ரேஷன். அப்படியேப்பட்டமான ராகவேந்திரர் சாஸ்திரத்திலே சொல்ற மாதிரி சஜாதோ ஏன ஜாதேன ஞாதி வம்ச சமன்னதிம் என்று ஒரு நல்ல வாக்கியம் இருக்கு. யாருடைய பர்த்டே, யாருடைய பிறந்த நாள், யார் பிறந்தா நிஜமாய் உண்மையாய் ஒரு பிறந்த மாதிரியோ அப்படி பிறந்தவாள்தான் நிஜமான பிறந்த மாதிரி. சஜாதோ ஏன ஜாத்தேன யாதி வம்ச சமுன்னதிம், யாருடைய பர்த்டேனால, யார் பிறந்தனால அவருடைய வம்சத்துல அபிவிருத்தி என்று ஆகுதோ அவர்தான் நிஜமான பிறந்த மாதிரி. ஆனா ராகவேந்திரர் வெறும் ஒரு பிராமணாளுக்கோ ஒரு தமிழ்நாட்டுக்கோ இன்னொருத்தருக்கோ மற்றக்கோ இல்லையே, எல்லாருக்கும் அவருடைய வம்ச சமுன்னதி பண்றதுக்காக தபசு தாரணுக்காக ஒரு பிருந்தாவனத்துல உட்கார்ந்து அத்தனை நாளாயி அனுஷ்டானம் பண்ணி அவருடைய புண்ணிய ராசி உலகத்துக்கு தானம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ஏற்பட்டமான ராகவேந்திரனுடைய பிறந்த நாள் 430வது பிறந்த நாள் இன்னைக்கு நாங்க எல்லாரும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ காலையில அபிஷேகம் எல்லாம் ஆச்சு, ரதோத்சவம் ஆச்சு. அதுக்கு மேலே ராகவேந்திரருக்கு ரொம்ப பிரியமான ஒரு காரியக்கிரமம் அது நாத நமனம், நாதஹாரம். ஏன்னா ஒரு நாத யோகி ராகவேந்திரன் மகா வைதிகர். சங்கீத சாஸ்திரத்திலே அவருக்கு ஏகப்பட்டமான ஒரு நைபுண்யம். அப்படி ஏற்பட்டமான ஒரு பெரிய சங்கீத வித்வான்களுடைய பிறந்த நாளுக்கு நாங்க என்ன கொடுக்க போறோம்? நாங்க அவளுக்கு பணம் கொடுப்போம்னா அவளுக்கு பணம் பத்தி தேவையில்லை. தங்கம் கொண்டு வந்து கொடுக்கிறோம்னா அவனுக்கு தங்கம் பத்தி இல்லை. ஏன்னா அவ சன்னியாசி. அவ பேர் சொன்னாதான் நம்மளுக்கு எல்லாம் கிடைக்கணும். அப்படி இருக்கும்போது நாங்க அவளுக்கு என்ன கொடுக்கலாம்னு அவருக்கு பிரியமானது எது இருக்கு
பர்த்டே செலிப்ரேட் நடக்கும்போது உங்களுக்கு என்ன பிரியமானது வஸ்து, ஏதோ ஸ்வீட்டோ ட்ரெஸ்ஸோ மற்ற ஏதாவது நாங்க கேட்டு கொண்டு போகிற மாதிரி ராகவேந்திரருக்கு என்ன பிரியமானதுன்னா அவருக்கு சாஸ்திரம் சங்கீதம் இதுதான் அவருக்கு பிரியமானது. உலகத்துக்கு தீன தலிதாளுக்கு நாங்க நல்லது செஞ்சா அவருக்கு நல்லதா அதுதான் அவருக்கு பிடிக்கும். அப்படி நினைச்சு நம்ம பரமாச்சாரியனுடைய காலத்திலிருந்து தமிழ்நாட்டிலிருந்து கர்நாடகத்திலிருந்து சில பேர் ஆந்திராவிலிருந்து மும்பை மகாராஷ்டிராவிலிருந்து எல்லா கலைக்கு ஒரு பெரிய குரூப்பாய் ஏற்பாடு பண்ணி நாதகாரம் குரூப் ஒரு ஏற்பாடு பண்ணிட்டு 21வது வருஷம் இந்த நாங்க நடக்கிற நாதகாரம் அப்படி ஒரு சங்கல்பம் வருஷா வருஷம் ராகவேந்திரனுடைய பர்த்டே செலிப்ரேஷனுக்கு நாங்க எல்லாரும் அங்க போய் கைங்கரியம் பண்ணி சுவாமி சிரிச்சு நாங்க வருடம்னு ஒரு நல்ல சங்கல்பத்துல நல்ல மனசுல ஏற்பாடு பண்ண ஒரு காரியக்கிரமம் தான் நம்ம நாதகாரம். எப்படி திருவையாறுல அங்கே நாத நமனம் என்றது நடக்கிறது, அந்த மாதிரியே ஒரு காரியக்கிரமம் பற்றி பிளான் பண்ணி ஏற்பாடு பண்ணி 21 வருஷம் ஆகி இங்கே நடந்து கொண்டு வந்திருக்கு. இதுதான் நாங்க ராகவேந்திரனுடைய பிறந்த நாளுக்கு கொடுக்கிற கிஃப்ட். இதனாலதான் அவர் பிரியம், அவருக்கு சந்தோஷமாகுது. அப்படி நம்ம பரமாச்சாரிய கிருபா ஆசீர்வாதத்திலிருந்து இந்த காரியக்கிரமங்கள் எல்லாம் யோஜனை பண்ணி அப்படியே நடந்து கொண்டு வந்திருக்கு. இந்த வருஷம் நாங்க இப்போ லைட்டு இது தீபம் பிரஜாலனம் பண்ணிட்டு பிரார்த்தனை பண்ணி இப்போ இந்த நாதகாரத்துக்கு சாலனை கொடுத்துட்டு இருக்கோம். இந்த காரியக்கிரமத்துல நாதகாரம் ட்ரஸ்ட்னு வச்சு ஒரு பெரிய ஏற்பாடு எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதுல யார் இதுக்கு முக்கியம் என்று ஒரு பேரே சொல்ல முடியாது. ஏன்னா ராகவேந்திர பக்தத்துல யாரும் ஒரு பேர் சொல்லுங்கன்னா சொல்ல முடியாது, எப்படியும் அப்படி. ஆனா அதுல ஃபர்ஸ்ட் ஆன் ஈக்குவல்னு நம்ம கணேஷ் அவரு இதுக்கு தலைவராக இருந்து காரியக்கிரமங்கள் எல்லாம் ஆயோஜனை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம ஆடிட்டர் முதலே பாலசுப்ரமணியம் அவரு இவருக்கு கை கழிச்சு இந்த காரியக்கிரமத்துக்கு எல்லாம் நிறைய ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. கண்ணன் ஆடிட்டர் அவரு இவருடைய சேர்ந்து கூட இருந்து எல்லா ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருக்காங்க. ஆண்டவன் கோயில் சிவகுமார் அவரு நாதஸ்வரத்திலிருந்து அவரும் இதுக்கு ஒரு முக்கியஸ்தராக இருந்து இந்த காரியக்கிரமம் எல்லாம் ஆயோஜனை பண்ணிட்டு இருக்காங்க. வெறும் இந்த 4-5 பேர் ஏற்பாடு பண்ண காரியக்கிரமம் ஆகாது. இந்த மாதிரி சங்கீத வித்வான்சால் எல்லாம் வந்தாதான் அது சோபை. நசாசபாயத்திர நசந்தி விருத்தாகன்னு இந்த சங்கீதம் தெரிஞ்சவாள், சங்கீத சாஸ்திரத்துல நிறைய சாதனை பண்ணவாள், இந்த மிருதங்கமாகட்டும் வீணாகட்டும் அந்த வேணுநாதமாகட்டும் ஊக்கல் எல்லாம் சேர்ந்து ஒரு குரூப்பாய் ஏற்பாடு பண்ணி இந்த நாதா சமர்ப்பணம் என்றது நடந்திருக்கு. இது ராகவேந்திரருக்கு ரொம்ப பிரியமானது. இந்த காரியக்கிரமங்கள் நிர்விக்னமாய் நிரந்தரமாய் நடக்கட்டும். அந்த சுவாமி திருப்பாதத்துல எல்லாருக்கும் நம்ம சங்கீத வித்வான்சார் எல்லாருக்கும் இங்கே வந்த பக்தாள் எல்லாருக்கும் இதுக்கு பிரத்யட்சமாய் பரோட்சமாய் ஹெல்ப் பண்ணுதான். எல்லாருக்கும் எல்லா விதமான நல்லதாகணும், எல்லா கஷ்டங்களை பரிகாரம் பண்ணி சுவாமி காப்பாடணும்னு அவரை திருப்பாதத்துல நாங்க வேண்டிக்கிறோம்.